வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏவி. தமிழ்நாட்டில் பரபரப்பான பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை குறித்து எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த பரபரப்பான நிகழ்வு குறித்தும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறதில்ல. ஒரு நல்ல மனிதனின் ஒரு நல்ல செயலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே பரபரப்பாக பேசப்பட வேண்டியதும் அனைவராலும் பகிரப்பட வேண்டியதும் இந்த பதிவாக இருக்கும். அது நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலகுமார் யார்? இந்த பாலகுமார் அப்படி என்ன செய்தார் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாலகுமார் விருதுநகர் மாவட்டம் பத்ராய் இருப்பு என்ற ஊரை சேர்ந்தவர். பாலகுமாரோட வயசு 42. பாலகுமார் தன் கண்களால் இந்த உலகை பார்க்க முடியாதவர். இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. பாலகுமார் ஒரு பார்வையற்றவர், பார்வை மாற்றுத்திறனாளி, கண் தெரியாதவர். அப்படி என்ன செய்தால் பாலகுமார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாலகுமாரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். பாலகுமார் தன் பெற்றோருக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர். பாலகுமாரி குடும்பத்தில் 6 பெண்கள் 2 ஆண்கள். பாலகுமாருக்கு 3 வயது இருக்கும் பொழுது பாலகுமாரி தந்தை இறந்து போகிறார். 6 பெண் குழந்தையில் 1 பெண் குழந்தை சிறு வயதிலேயே இறந்து போகுது. 5 அக்கா 1 அண்ணன் என்று அம்மாவின் பாதுகாப்போடு வளர துவங்கியவர் தான் பாலகுமார். பாலகுமாரின் மூத்த சகோதரிக்கு கண் பார்வை கிடையாது. அடுத்த 3 சகோதரிகளுக்கும் பாலகுமாருக்கு சிறுவயது இருக்கும் பொழுதே திருமணம் நடக்குது. பாலகுமாரின் அண்ணன் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த நிலையில் அவர் தன் கண் பார்வையை முழுமையாக இழக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இதற்கு பிறகு 12 வயதிலிருந்து பாலகுமார் தன் குடும்பத்துக்காக உழைக்க துவங்குகிறார். பாலகுமார் கண்களிலும் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதிலிருந்தே பிரச்சனை துவங்குது. அவருடைய தூரத்து பார்வை குறையுது. குறை பார்வையுடைய தன் குடும்பத்துக்காக உழைக்க துவங்கியவர் தான் பாலகுமார் 12 வயதிலிருந்து. திருமணம் செய்து தந்த 3 சகோதரிகளில் ஒருத்தவங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு கண் பார்வை முழுமையாக இழக்கிறாங்க. அவர்களும் பாலகுமார் வீட்டோட வந்துடுறாங்க. 2 கண் பார்வை இல்லாத சகோதரி, திருமணமாகாத ஒரு சகோதரி, தன் அம்மாவிற்காக பாலகுமார் தினம் தினம் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்திருக்காரு. பாலகுமார் சம்சா விற்றுருக்காரு, ஐஸ் விற்றுருக்காரு, தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிருக்காரு, ஜவுளி விற்றுருக்காரு, லாட்டரி விற்றுருக்காரு. இப்படி தன்னால் என்னென்ன முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சு தினந்தோறும் தன்னால் முடிந்த வருமானத்தை தன் அம்மாவிடம் கொண்டு வந்து கொடுத்தவர் தான் பாலகுமார். பாலகுமார் தன்னை பற்றி யோசிக்காமல் தன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசித்தவர். அப்படியே வாழ்ந்திருக்கார். பாலகுமாருக்கு 30 வயது இருக்கும் பொழுது தனது கண் பார்வையை முழுமையாக இழந்துட்டார் பாலகுமார். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை இல்லாமல் இருந்த தனது 2 சகோதரிகளும் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. பாலகுமாரின் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிறாங்க. 2 ஆண்டுகள் கண் பார்வை இல்லாமல் தன் அம்மாவிற்கு அம்மாவாக இருந்து அவர்களை பார்த்து கொண்டு பாலகுமார் வாழ்ந்திருக்காரு. அம்மாவும் ஒரு நாள் இறந்து போக பாலகுமார் துணையாக இருந்த தன் சகோதரிக்கும் பாலகுமாரால் முடிந்த பணத்தை வைத்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு இப்போது பல ஆண்டுகளாக தன் வீட்டில் தனியாக தான் இருக்கார் பாலகுமார். நினச்சி பாருங்கள், தன் அக்கா அம்மான்னு எல்லோரும் இருந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கு தனியாக இருக்கார் பாலகுமார். தனக்கு கண்ணு தெரியலேன்னு யாரிடமும் அவர் கையேந்தியெல்லாம் நிற்கலை. தனக்கு வரும் உதவித்தொகையை மட்டும் நம்பி இல்லாமல் சிறு சிறு வேலைகளையும் செஞ்சு அதன் மூலம் வரும் வருமானத்தை வச்சு தன் வாழ்க்கையை நடத்தி வர்றாரு பாலகுமார். இந்த நிலையில் நீங்களோ நானோ இருந்தால் என்ன யோசிப்போம்? அடுத்த நாள் எப்படி விடியும், அது நல்லபடியாக விடியுமான்னு யோசிக்கிற நிலையில் இருக்கும் பாலகுமார் யோசித்ததே வேற. தன் நண்பனின் துணையோடு விருதுநகர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கும் மருத்துவர்களை சந்திச்சிருக்காரு. நான் உடல் தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மருத்துவர்களுக்கு ஆச்சரியம். பாலகுமாரின் கதையை கேட்டு அனுதாபமும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் தோன்றியதுன்னு மருத்துவர்கள் கேட்க அதற்கு பாலகுமாரின் பதில் என்ன தெரியுமா? வாழ்ந்தாலும் செத்தாலும் மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், அதுதான் அப்படின்னு பாலகுமார் சொல்லியிருக்காரு. பாலகுமார் இறுதியாக உடல் தானம் செய்யும் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து அதற்கான டோனர் கார்டையும் வாங்கிட்டார். அது மட்டும் இல்லை, சிரிச்சுக்கிட்டே தன் நண்பர்களிடமும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடமும் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்னை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு பாலகுமார். இப்போ சொல்லுங்கள், பாலகுமார் தான் பார்வையற்றவரா? கண் தெரியாதவர்கள்னாலே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிற சமூகத்திற்கு பாலகுமாரின் பதில்தான் இந்த உடல் தானம்.
பாலகுமார் படித்து பட்டம் பெற்றவர்லாம் இல்லை, 6ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர். பார்வையற்றவர் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர்களுடைய திறமைகளை, அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய அறிவை ஒட்டுமொத்தமாக மறக்கிற நசுக்கிற சமூக நீதி பேசும் அரசியல் கட்சிகளுக்கும் அரசுக்கும் சமூகத்திற்கும் பாலகுமாரின் பதில்தான் இந்த உடல் தானம். உண்மையில் பார்வையற்று இருப்பது யார்? இறந்த பிறகு மனித உடலிலிருந்து எந்த உறுப்பையும் நீங்கள் யாருக்கும் தானமாக கொடுக்கவே முடியாது, அது பயன் தராது. ஆனால் கண்களை கொடுக்க முடியும். அது தெரிந்தும் அந்த அறிவு இருந்தும் என் கண்களை நான் இறந்த பிறகு தானம் செய்கிறேன்னு சொல்லாமல் அதை எரிச்சிருங்க இல்லை புதைச்சிருங்க, ஆனால் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் கண் தெரிந்த உலகமே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பாலகுமார் தந்த உடல் தானம் என்பது மருத்துவத்துறைக்கு பயன் தரும். ஆனால் அவர் இந்த சமூகத்துக்கு கொடுத்த தானம் மனிதனையும். அந்த மனிதத்தை எல்லோரும் பகிருங்கள். இந்த வீடியோ உண்மையில் பெருமையோடு பதிவு செய்யப்பட்ட வீடியோ. பாலகுமாருக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பாலகுமாருக்கு உறுதுணையாக இருக்கும் அவரை சுற்றி இருக்கும் நல்லவர்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் உங்கள் SABயின் மனமார்ந்த நன்றிகள். மனிதம் வளர விதையாய் இருப்போம். முடிந்தவரை இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.